வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நாங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பகுதியில் பார்க்குறது ஆங்கிலேய ராஜின் விளைவுகள். டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின், குரூப் டூ ஏல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பாருங்கள். 3 வீடியோ நம்ம கிளியராக பார்த்துட்டோம். பட் இது 4வது வீடியோவில் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மைக்கு எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க கொஸ்டினில் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். சரியாக பொருந்துள்ளதை தேர்ந்தெடுக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் நிரந்தர நிலவரி திட்டம். ஆன்சர் பாருங்கள் கீழே. வங்க பிரிவினை, ரைத்து வாரி முறை, இருப்பு பாதை இணைப்பு. ஓகேங்களா, இப்போ நிரந்தர நிலவரி திட்டம்னாவே யார்? காரன் வாலிஸ் பிரபு. அப்போ இங்கே கரெக்டாக சரியாக பொருந்திருக்கா? இல்லை, தப்பாக இருக்குது. வங்க பிரிவினை ஹர்சன் பிரபு. ஈக்குவலாக கரெக்டாக இருக்கா? இல்லை, ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் டி 3, 4 சரி. ரைத்து வாரி முறைனாவே மன்றோ, தாமஸ் மன்றோ. ஓகேங்களா, மன்றோனாவும் தாமஸ் மன்றோவும் கரெக்டு. இருப்பு பாதை இணைப்பு டல்கௌசி. ஓகேங்களா, இருப்பு பாதை இணைப்பு டல்கௌசி. ஓகேங்களா, இப்போ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். வங்க பிரிவினையும் ரைத்து வாரி முறையும் இருப்பு பாதையும் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம், இந்த கொஸ்டின் சம்மந்தமாக. ஓகேங்களா, இப்போ நிரந்தர நிலவரி திட்டம் போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். வீடியோ 3ல் இருக்குது, பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நிரந்தர நிலவரி திட்டம் போன வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வங்க பிரிவினையும் ரைத்து வாரி முறை இருப்பு. ஸோ ரைத்து வாரி முறையும் பற்றி உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவும் ரைத்து வரி பற்றி இருக்குது. அது எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, போகலாம் பாருங்கள். வங்க பிரிவினை யார்? ஹர்சன் பிரபு. ஓகேங்களா, எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில்? ஹிஸ்ட்ரியில் +2ல் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம், பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் வங்க பிரிவினை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு பணி நியமனம் செய்யப்பட்டார். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் எப்போ அவர் பணி நியமனம் செய்யப்படுறாங்கன்னா, பிரதிநிதியாகவும் அரச பிரதிநிதியாகவும் இந்திய அரசு பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு பணி நியமனம் செய்யப்பட்டார்னா அந்த மந்த் பார்த்துக்கோங்க, அந்த நாள் இயர் பார்த்துக்கோங்க. 1899 ஜனவரி 6. ஓகேங்களா, வங்க பிரிவினை. இப்போ அதுக்கடுத்து பாருங்கள். தொடர்ந்து ஏற்பட்ட பஞ்சங்கள், பிளேக் நோய் ஆகியவற்றை ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாய் ஆங்கிலேயரின் செல்வாக்கு மேலும் குறைந்து கொண்டே காலமானது. கற்றறிந்த இந்திய மக்கள் பிரிவினை கருத்துக்களை மாற்றுவதற்கு கர்சன் சிறிதளவாக முயற்சி மேற்கொண்டார். ஓகேங்களா, பாருங்கள். வங்க பிரிவினை பாருங்கள். வங்காளம் 1905, 1911. ஓகேங்களா, இப்போ 2ஆக பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வங்காளம், கிழக்கு வங்காளம், அதோட ஜாயின் இருக்குது, அஸ்ஸாமும் இருக்குது. கிழக்கு வங்காளத்துலேயும் அஸ்ஸாமும் சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா, அப்போ வங்காளம், கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம். ஓகேங்களா, இப்போ வங்க பிரிவினை 2. அது எந்த வருஷம் பாருங்கள், 1905. வங்க பிரிவினை 1905. ஓகேங்களா, கல்கத்தா இந்திய உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்தது. அதில் எந்த வருஷம்னா 1899 இந்திய உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. அது பின்னாடி இந்திய தேசிய பத்திரிகைகளின் தேசியவாத தன்மையை குறைப்பதற்காக அலுவலக இரகசிய சட்டத்தின் 1904 திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, அப்போ 1904 பத்திரிகையின் தேசியவாத ரகசிய, ஓகேங்களா, தேசியவாத அலுவலக இரகசிய சட்டம் திருத்தம் எப்போ கொண்டு வந்து? 1904. கல்கத்தா பல்கலைக்கழகம் 1904. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே இந்த வருஷத்தை பார்த்துக்கோங்க. பத்திரிகையும்
பல்கலைக்கழகமும் கொண்டு வந்தது. இங்கே திருத்தம் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டது, கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டது. ஓகேங்களா, அந்த பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து வங்க பிரிவினவே ஆல்ரெடி அதில் சொல்லியிருந்தேன். வங்காளத்தை பிரிக்க 1905. ஓகேங்களா, வங்காளத்தை பிரிக்க 1905 பாருங்கள், பிரிக்கப்பட வேண்டியதின் அவசியம் தொடர்பாக 1860 ஆண்டு முதலாக விவாதங்கள் நடைபெற்று வந்தது. ஓகேங்களா. அடுத்து மார்ச் 1890 பிரிவினைக்காக திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. ஹர்சன் அஸ்ஸாம் சென்றடைந்தபோது ஐரோப்பிய பெரும் பன்மையாளர்கள் அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தனர். கல்கத்தாவிற்கும் அருகே தங்களுக்கு ஒரு கடல் வழியை ஏற்படுத்தி கொடுத்ததால் அவர்கள் அஸ்ஸாம் பெங்கால் இருப்பு பாதை சார்ந்திருப்பதை ஓரளவு தவிர்த்து கொள்ள முடியும். பாருங்க, அஸ்ஸாம் கடல்வழி பகுதி ஒரு கடல் வழியாக ஏற்படுத்தி கொடுத்ததால் அவர்கள் அஸ்ஸாம் பெங்கால் இருப்பு பாதை சார்ந்திருப்பதை ஓரளவு தவிர்த்து கொள்ள முடியும் சொல்கிறாங்க. அஸ்ஸாமும் பெங்கால், ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இருப்பு பாதை சார்ந்திருப்பது வந்து அஸ்ஸாமும் பெங்கால். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டிசம்பர் 1903 தன்னுடைய இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான குறிப்புகளின் ஒரு திட்டத்தை ஹர்சன் தீட்டினார். அதுவே பின்னர் திருத்தம் செய்யப்பட்ட ரிஸ்லி அறிக்கை என்ற பெயரில் வெளியிட்டார். டிசம்பர் 1903 முதல் 1905 பிரிவிற்கான முழு திட்டமாக மாற்றப்பட்டது. வங்காளம் 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும். அதில் புதிய கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாமும் சிட்டகாங், டாங்கா, திப்ரேவாயில் உள்ள ராஜசாகி மலையின் சில பகுதிகளும் அஸ்ஸாம் மாகாணங்கள் மற்றும் மால்டா ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். அஸ்ஸாம் மாகாணம் மற்றும் மால்டா ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பகுதிகளை பார்த்துக்கோங்க. வங்காளம் வந்து 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் அதிகம் இருந்தனர். மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையிலும் இருந்தனர். ஓர் ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பவர்கள் என பிப்ரவரி 1904 டாங்காவில் ஹர்சன் முஸ்லீம்களுக்கு உறுதியளித்தார். ஓகேங்களா. அடுத்து ரயத் வாரி முறை. ஓகேங்களா, ரயத் வாரி முறை பாருங்கள். ரயத் வாரி முறை வந்து 1820 ஓகேங்களா தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எந்த ஸ்டாண்டர்ட் புக்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கு, லெசன் வந்து 3வது லெசனில் இருக்குது. கிராம சமூகம் வாழ்க்கை முறையும் பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ரயத் வாரி முறைனாவே 1820. ஓகேங்களா. இதில் தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இம்முறை மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம் பகுதிகளின் கூர்க் ஆகிய மாகாணங்களில் கொண்டு வரப்பட்டது. நிலத்தின் உரிமையானது விவசாயிகளின் ஒப்படைக்கப்பட்டது. தாமஸ் மன்றோ அவர்களால் விளைச்சலில் 1/3 குறைக்கப்பட்டது. நில வருவாயானது மண் மற்றும் பயிரின் தன்மையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. பொதுவாக 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் விவசாய நிலைமை மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. ஸோ இவர் கொண்டு வந்த திட்டம் வந்து விவசாய மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஓகேங்களா. ரயத் வரி முறைனாவே 1820
தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த பகுதின்னு பார்த்துக்கோங்க. மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம், கூர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 1/3 குறைக்கப்பட்டது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் விவசாயியின் நிலைமை மிகவும் பாதுகாப்பாக இருந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இந்த டீட்டெயில் வந்து இருக்குப்பா. +1 புக்கில் வந்து ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள். இந்த லெசன் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் சொல்லியிருந்தேன், வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அதில் வந்து 1820 சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து 1814ஆம் ஆண்டு இயக்குனர் குழுவின் ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இது ஆளுநராக இருந்த தாமஸ் மன்றோ என்பவர் உருவாக்கப்பட்டார். இவர் வந்து இங்கே வந்து உருவாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1814 வந்து தான் அறிமுகப்படுத்துது இந்த வரியை. அதுக்கு பின்னாடி தான் தாமஸ் மன்றோ வந்த பின்னாடி தான் 1820 கொண்டு வரப்பட்டார். ஓகேங்களா. கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். பாருங்கள், ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். தாமஸ் மன்றோ 1780 மதராஸ் வந்தடைந்தார். முதல் 12 வருடங்கள் அவர் ஒரு படை வீரராக மைசூர் போரில் பங்கேற்றார். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ரயத்து வாரி முறையை பற்றி 1820 மெட்ராஸ் மாகாணத்தின் ஆளுநராகவும் கொண்டு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து தனியாகவும் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ரயத்து வாரி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுலேயும் இந்த டீட்டெயில் இதை பற்றி கிளியராக நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருவேன். ஓகேங்களா. அடுத்து போனால் இருப்பு பாதை தபால் தந்தி முறையும். ஓகேங்களா. இருப்பு பாதையை அமைக்க முதல் கோரிக்கையை வைத்த ஐரோப்பிய வியாபார சமூகமே ஆகும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கோரிக்கை வச்சது அரோபிய வியாபார சமூகமே ஆகும். இந்தியாவில் வெற்றிகரமாக இருப்பு பாதை போக்குவரத்து திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்று சந்தேகம் கிழக்கிந்திய கம்பெனிகள் இயக்குநர்களிடம் இருக்கவே செய்தது. அதுக்கு பின்னர் டல்கௌசி 1857 பெருங்கிளர்ச்சிக்கு முன்பு வெறும் 300 மைல் தூரம் மட்டுமே இருப்பு பாதை அமைக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. இவர் வந்து டல்கௌசி என்ன பண்ணாருன்னா 1857 300 மைல் தூரம் மட்டும் இருப்பு பாதை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. இது எந்த லெசனில் இருக்குன்னா +1 ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்கப்பா. இந்தியாவிற்கும் லண்டனுக்கும் இடையே தந்தி போக்குவரத்து வந்து இந்தியாவில் 1854 ஆண்டு தான் தொடங்கியது. ஓகேங்களா. தந்தி போக்குவரத்து வந்து இந்தியாவில் எப்போ தொடங்குச்சுன்னா 1854. அது எங்கே? இந்தியாவிற்கும் லண்டனுக்கும் இடையே தந்தி போக்குவரத்து. ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சியின் போது அதன் முக்கியத்துவம் உணரப்பட்டது. 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் போது லண்டனுக்கும் கல்கத்தாவுக்கும் இடையே தொடர்பு கொள்ள பல நாட்கள் ஆன சூழ்நிலையில் 28 நிமிடங்கள் தொடர்பு 28 ஓகேங்களா 28 நிமிடங்கள் தொடர்பு கொள்ள தந்தி வந்து வழி செய்தது. லண்டனுக்கும் கல்கத்தாவுக்கும் இடையே 28 நிமிடங்கள் தொடர்பு கொள்ள தந்தி வழி செய்தது. ஐரோப்பாவிற்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள தூரம் வந்து 1869ஆம் ஆண்டில் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட 4000 மைல்களாக குறைக்கப்பட்டது. ஓகேங்களா. 1869 சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட 4000 மைல்களாக குறைக்கப்பட்டது. அது ஐரோப்பியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள தூரம். ஓகேங்களா. அதுக்கடுத்து 1870ஆம் ஆண்டில் லண்டனின் இந்தியாவின் அலுவலகத்தில் அரசு செயலருடன் பிரிட்டிஷ் இந்திய அரசு திறன் கொண்டு தொடர்பு வைக்க முடித்திரு. இந்த படம் பாருங்க. பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே இருப்பு பாதை 1853ஆம் ஆண்டு அமையவும்
கௌரவருக்கும் ராணி கஞ்சிக்கும் இடையே 1854 55 ஆண்டுகளில் அமையும் செய்தது. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை 1856 ராயபுரத்திற்கும் ஆற்காட்டிற்கும் வாலாஜா ரோடு இடையே அமைக்கப்பட்டது. இந்த ரயில் நிலையங்கள் ராயபுரம் ரயில் நிலையம் ஒன்றாகும். ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லாக இருப்பு பாதை சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. இருப்பு பாதை, இங்கே ஒரு இருப்பு பாதை, இங்கே ஒரு இருப்பு பாதை, ராயபுரத்திற்கும் ஆற்காட்டிற்கும் ராயபுரம் ரயில் நிலையங்கள் ஒன்றாகும். இங்கே பம்பாய்க்கும் தானாவுக்கும் இடையே இருப்பு பாதை. ஓகேங்களா? முதல் புகைவண்டினாவே பம்பாய். பாருங்கள், முதல் புகைவண்டினாவே பம்பாய், மும்பை, தானே. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் சொல்லுங்கள். நிரந்தர நிலவரி திட்டம்னாவே ஹாரன்வாலிஸ் பிரபு. வங்க பிரிவினாவே ஹர்சன் பிரபு. ரைத்து வரி முறைனாவே தாமஸ் மன்றோ. இருப்பு பாதை இணைப்புனாவே டல்கோசி. ஓகேங்களா? நம்ம வங்க பிரிவினை பற்றி இருப்பு பாதை ஒன்று இருந்துச்சு. ரைத்து வரி முறை தாமஸ் மன்றோ. அதுவும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.